நரசிம்மனை பற்றி சொல்கிறார். நரசிம்மனை காத்வா முகுந்த அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகத்தில் நரசிம்மனை கூப்பிடுறா. ஏன்னா நரசிம்மனை கூப்பிட்டா தான் காரியம் சீக்கிரம் நடக்குமா. அதுக்காக நரசிம்மனை கூப்பிட்றா. நரசிம்மனை கூப்பிடாமலே இங்கே அவாத்துலேருந்தே வந்து எழுந்தொழி இருக்காங்க இங்கே அனுகிரகம் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஏன்னா சரணாகதி பண்ணுறச்சே விபீஷண சரணாகதி கடல் மேலேருந்து கூப்பிடுறான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே சுக்ரீவா, சுக்ரீவா உனக்கு மட்டும் ராமன் வந்து எனக்கு ஒன்று தான் அவன் பெருமாள் அப்படின்னு உனக்கு ஒண்டி கிடையாது. சர்வலோகத்துக்கும் சரண்யன் அவன், அவன் எனக்கும் சரண்யன். அதனால நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கிறான். அதனால பெருமாள் பொது நிருசிம்மன் திருச்சி சாத்திரர். அவர் சங்கல்பம் இல்லைன்னா சதாபிஷேகம் நடக்குமா? இத்தனை பேர் வந்து கேட்கிறேன், இத்தனை வேத பாராயணம், வேதாட்சராணி யாவந்தி துஜானி படிதாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சயஹான்னு ஸ்லோகம். வேதாட்சராணி யாவந்தி, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்தை சொன்னா கூட 2 தடவை பகவன் நாமா சொல்லக்கூடியதான ஒரு பலன் கிடைக்கிறது. வாத்தியாரோ சாமானியமான வாத்தியார் இல்லை, கிருஷ்ணகுமார் வாத்தியார். அவர் நல்ல வேதாத்தியனம் பண்ணி நெருடியாக பண்ணி வைக்கக்கூடியவர். எனக்கே அவர் தான் வாத்தியார். அவர்கிட்ட தான் நான் உபாத்தியாயம்லாம் கற்றுண்டேன். அதனால நம்மாத்துக்கும் அவர் தான் வாத்தியார். அந்த பிரகஸ்பதி வசிஷ்டரை போல இருக்கக்கூடிய ஒரு பிரகஸ்பதி எழுந்தொருளி இருந்து வேதோக்தமாக நடத்தி வைக்கணும்னா பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா? தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி, சந்தேகப்பட வேண்டான்னு ஸ்லோகம். கீர்த்தித்தானி நசம் செய்யகா, கீர்த்தனம் போல வேதம். அதுக்கு தகுந்த மாதிரி வேதம் முடிஞ்ச உடனே நாம சங்கீர்த்தனம், பகவத்குணம், சங்கீதமான உபன்யாசம் எல்லாம் கேட்குறேன் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறத பார்க்குறா. அதனால் நாளை வதுவை மனமென்று நிச்சயதார்த்தம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் 4 நதிகள்லேருந்து தீர்த்தமெல்லாம் கொண்டு வராளாம். இந்திராதி தேவதைகள்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தெல்லை மகள் பேசி மந்திரித்து, மகள் பேசி மந்திரித்து இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வரா. எல்லாரும் வந்து உட்காந்துருக்காளாம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி, இந்த பெண்ணை கொடுங்கோன்னு கேட்குறாளாம். மகள் பேசி மந்திரித்து, அதுக்கப்புறம் சொன்னா மந்திர கோடி உடுத்தி மணமாலை, மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனகண்டே தோழி நான், அந்தரி சூட்ட கனகண்டே தோழி நான். இந்திரனுடைய தேவர் குழாங்கள்லாம் வரா. நாத்தனார் வந்து புடவை எல்லாம் எடுத்து கொடுக்குறாளாம். மந்திரக்கூடிய திருமங்கல் எடுத்து கொடுக்குறாளாம். கூரைப்புடவை எடுத்து கொடுக்குறாளாம். நாத்தனாரை மதிக்கணுங்கிறத ஆண்டவர் காமிக்கிறா பாருங்க. மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட, அந்தரினா நாத்தனார், அந்தரி சூட்ட கனாக்கண்ணன் பார்வதி தேவி வராளாம். அப்படி ஒரு ஆச்சரியமான நடக்கிறது தான் ஆண்டாள் கனவு கன்றா. அப்படியே நம்ம கல்யாணத்தை அனுபவிச்சுடலாம் சேர்த்து, எடுத்து சேர்த்து தான். அதுக்காக தான் சொல்கிறேன், கனவு கண்டவில் மறுபடியும் கல்யாணம் இல்லை, இதுலேயே கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆண்டாள் என்னென்ன கனவு நினைக்கிறாளோ அது எந்த வைதிக பிரக்கிரியை எதுவும் குறையாமல் நடக்கிறதான், அவள் நினச்சபடியே நடக்கிறதான். ஆண்டாள் இல்லையா, பூமி பிராட்டியுடைய அவதாரம் இல்லையா? அதனால அதுக்கப்புறம் என்னன்னா எல்லா இடத்துலையும் தீர்த்தம் கொண்டு வரலாம். தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக நாள் திசை தீர்த்தம் புணர்ந்து நனி நல்கி, நாள் திசை தீர்த்தம் புணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சீட்டர்கள் பல்லாரடி தேத்தி, நாள் திசை தீர்த்தம் புணர்ந்து நனி